ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், திஸ் இஸ் வீரா. இன்றைக்கி ஒரு வெட்டிங் ரிங் ஹோல்டர் பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டுன்னு. அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்டையில் வெட்டின ஹார்ட், அது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சு, இந்த மாதிரி ஜிகினா கார்ட்போர்டு வச்சு ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கோஸ்டர், ஆஸ் யூஷுவல் ஒரு கோஸ்டர், இல்லைன்னா நீங்கள் அட்டையில் கூட இது வெட்டிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன இந்த டப்பா, இந்த மாதிரி நகை போடுற டப்பா, ரிங் டப்பா கிடைக்கும்ல அது. அப்புறம் இந்த மாதிரி ஜிகினா போட்ட பீட்ஸ். அதுக்கப்புறம் சம் லீவ்ஸ், முதல்ல யூஸ் பண்ண லீவ்ஸ் தான் இதுவும். அப்புறம் கொஞ்சம் ரோசஸ். இந்த மாதிரி இந்த கூழாங்கல் கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக. சரிங்க, இது எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ இந்த கோஸ்டரை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேப்பரில், இந்த கார்ட்போர்டு பேப்பர், இது நீங்கள் வெல்வெட் பேப்பர் கூட கிடைக்கும். வெல்வெட் ஒரு பக்கம் வெல்வெட், ஒரு பக்கம் பேப்பராக இருக்கும். அந்த பேப்பரை வச்சு இதை ரவுண்ட் பண்ணி வெட்டி இதை ஒட்டி வச்சுருக்கிறேன். ஒன்று காட்டுறேன், நான் ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கிறேன். இது காட்டுறேன். இது பாருங்கள், நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது கோஸ்டர் கோல்டன் கலரில் இப்படி ஒட்டியிருக்கிறேன். இந்த பீடை இப்படி வச்சு இந்த இடத்துல இது ஃபுல் ரவுண்ட் அடித்து ஒட்டிடுவேன் இதை. அதுக்கப்புறம் இந்த காலுக்கு இந்த கூழாங்கல், இந்த ஸ்கொயர் ஷேப் கூழாங்கல், இல்லைன்னா நீங்கள் கூழாங்கல் பசங்க வச்சுருப்பாங்களே, இந்த கோலிகுண்டு, அது இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கோலிகுண்டு, அது ஸ்டாண்டுக்காக காலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒட்டிடுவேன். அதில் ஹார்ட் ஷேப்பில் வெட்டிட்டு ஃபுல்லாக நடுவில் ஸ்பேஸ் விட்டு வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ், இந்த கிளிட்டர்ஸ், இந்த மாதிரி இது இருக்குல்ல, கல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸு. அது இது மாதிரி ஹார்ட் மாதிரி ஷேப்பில் போட்டு ஒட்டியிருக்கிறேன். இப்போ இதை இந்த கோஸ்டரில் இதை ஒட்டிட்டு, இந்த காலையும் ஒட்டிட்டு, உங்ககிட்ட மீதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளிட்டர் போட்டு ஒட்டிட்டேங்க. இது பாருங்கள், இந்த பேப்பர், இந்த இந்த பீட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்னது கல் வச்ச பீட்ஸ் இருக்குமே, அது யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ளஸ் இந்த கூழாங்கல், இந்த கோலிகுண்டில் அதை ஒட்டிட்டேன் காலுக்காக. இந்த பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சுற்றி இது ஃபுல்லாக இந்த ஃப்ளாரையும் இந்த ஜிகினா லீஃபையும் போட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் இங்கே ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டு இது உள்ளே ஒட்டிடுவேன். சிசர்ஸும் ஹாட் க்ளூ கன்னும் தேவை இதெல்லாம் ஒட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இந்த மாதிரி இங்கே ஒட்டிடுவேன். இப்படி ஒட்டிட்டு இந்த பாக்ஸை இந்த இந்த ஜுவல் பாக்ஸ் நடுவில் இப்படி நீங்கள் உங்களுக்கு இதே கலரில் அழகாக மினுக்கணும்னா ஜுவல் பாக்ஸ் மேலே இது போட்டுங்க, இந்த பேப்பர், இந்த கிளிட்டர் பேப்பர், இல்லைன்னா கொஞ்சோண்டு கம்மு போட்டு இந்த கிளிட்டர்ஸ் தூளாக இருக்கும்ல கிளிட்டர்ஸ், அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட இதெல்லாம் அழகாகிடும். இந்த மாதிரி நடுவில் இப்படி வச்சு இதை முடிச்சுட்டு இந்த ஃப்ளாஸையும் இந்த ஹார்ட்டையும் ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள், உங்ககிட்ட காட்டுறதுக்காக பண்ணுறேன். இந்த லீஃப் இந்த ஜிகினா போட்ட லீஃபை இது எல்லாமே பிளாஸ்டிக்கு தான். இந்த ஜிகினா லீஃப் இப்படி ஃப்ளாட்டாக ஓட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரி நிற்க வைக்கிற மாதிரி, இதை பாருங்கள், கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கணும் லீவ்ஸ். இப்படி இதை பாருங்கள், இப்படி நிற்கிற மாதிரி இருக்கணும். அதாவது படுக்க ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறான். இந்த ஃப்ளார் லீஃப் ஒட்டி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நிற்கணுன்ட்டு சொன்னல, இப்படி வச்சு இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி ஒட்டிடலாம். அப்போ எல்லாம் இந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ இது கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே நான் இதில் கத்தியோ இல்லை சிசர்ஸ் வச்சு இங்கே ஓட்டை போட்டுருக்கிறேன். ஒரு சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹார்ட்லேயும் ஒரு பூவை, ஒரு லீஃப், 2 லீஃப் வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்டை இதில் வச்சு இன்சர்ட் பண்ணிடணும். பாருங்க, இதில் கம் போட்டு ஒட்டுறேன். நான் கம் போட்டு ஒட்டலை,
ஆனால் நீங்கள் பண்ணும்போது கம் போட்டு ஒட்டணும். இங்கே இன்னும் ஒரு ஃப்ளவர் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆமாம், இதிலே வச்சுக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த பாக்ஸ் இதை ஒட்டிடணும். இந்த பாக்ஸையும் ஒட்டிடணும், இந்த ரிங் பாக்ஸு. இதில் வந்து இதே கலர் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கம் போட்டுட்டு கிளிட்டர்ஸ் அது மேலே தூவி விட்டுட்டா ரொம்ப ஒன்றும் செய்ய வேணாம், ரொம்ப வேலை செய்ய வேணாம். இப்படி பாருங்கள். இந்த ரிங் ஹோல்டரில் வந்து இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி முடித்த அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிரைட் க்ரூமோட ஃபோட்டோ வந்து பின்னாடி வச்சுருக்கலாம். இதை பாருங்கள், நான் இங்கே சாமி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி அவங்க ஃபோட்டோவை வந்து ஒட்டிடலாம் பின்னாடி. அவ்வளோதாங்க. அழகான சீப்பாக அழகான ரிங் வெட்டிங் ரிங் ஹோல்டர்.